அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம நண்டு செய்கிறோம். இது அரபியில் குப்பூப் சொல்லுவாங்க. இது நண்டு கிரீமா. நண்டு கிரீமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ மூலியமாக காட்டுறேன். இது குப்பூப் சொல்லுவாங்க அரபியில். இது குப்பூப் கிரீமா இது செய்கிறது. இது எப்படின்னா, இதை முதல்ல இந்த காலெல்லாம் ரிமூவ் பண்ணணும். காலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இப்படி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுடணும். அப்புறம் இந்த சைடில் உள்ளதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் இதில் இருக்குல்ல, இதை க்ளீன் பண்ணிடணும். இந்த மஞ்சளாக இருக்கிறத க்ளீன் ஆகிடணும். மஞ்சளாக இருக்கிறத க்ளீன் பண்ணிவிட்டு இதை அப்படியே இதே போல் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணி இதை எடுத்து போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த ஓடை இதில் இந்த கண் இந்த இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓட்டை நல்லா க்ளீன் பண்ணிடணும். இந்த ஓடு தான் மஸ்ட்டு. இதில் இந்த க்ரீமை வைக்கிறதுல இந்த ஓடு தான் இது. இந்த ஓடு நல்லா க்ளீன் பண்ணி இது வச்சுக்கணும். இதை என்ன பண்ணணும்டா காட்டுறோம். இதை இதில் போட்டு வேக போட்டுடணும். வேக போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அது இதாகிடும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது வேக போட்டு இப்படி எடுக்கணும். இதாக இருக்கா, இப்படி எடுத்து இப்படி வச்சிடணும். இது நண்டு வேக வச்சது. இது அதுக்கப்புறம் இதில் உள்ள மீட்டை எடுக்கணும். இந்த உள்ளதை ஒயிட்டாக உள்ளதை மாத்திரம் இது இல்லாமல் ஓடு இல்லாமல் எடுக்கணும். அதுக்கப்புறம் இது ஓடு, நண்டோட ஓடு. கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் போட்ட கைக்கு சோப்பு கலரில் வரும். போட்ட கைக்கு எடுக்கலாம். அது கலர் மாறுதா, சோப்பு கலராக வந்துருச்சா? சோப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஓட்டில் தான் இந்த க்ரீமை வச்சு அது கொடுக்கணும். அது ஃபுல் வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். எப்படின்ட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எடுத்துங்க, போட்டு சுடுதண்ணியில் போட்டு எடுத்துடலாம். இது ஓடு அப்படியே கலர் மாறிடும். அதில் உள்ள கிருமிகள்லாம் போயிடும். பாருங்கள், அதில் உள்ள க்ளீனு வெளியில் அதில் உள்ள எல்லாம் அழுக்கும் இந்த இதில் சுடுதண்ணியில் போயிடும். அதுக்கப்புறம் அதை போடும்போது போடுங்க. நண்டு எப்படி அந்த சதையை எடுக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறேன், பார்த்துக்குங்க. அந்த இது ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போகிறோம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துடணும். போட்ட கைக்கு மேலாக வந்துடும். வந்த கைக்கு இதேமாரி எடுக்கணும். இதில் ரிமூவ் பண்ணுறாரு பாருங்கள். அது சதையை மாத்திரம், மீட்டை மாத்திரம் எடுக்கணும். அதுதான் இதில். இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் க்ரீமு இதெல்லாம் போட்டு அது ஃப்ரேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரேமில் வச்சா உங்களுக்கு நண்டு க்ரீம் ஆகிடும். இது குப்பூப்புன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் கெர்கடா. இப்படி தான் ஃப்ரெண்டு இருக்கும், பார்த்துக்குங்க. இதுதான் இந்த இதை அப்படியே வச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிட வேண்டியது தான். இது நண்டு கிரீமா. இது எல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டின மாதிரியே இது சாப்பிட வேண்டியது தான். ஓகே, இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க. அவ்வளோதானே. இதை பாருங்கள் ஃப்ரெண்டு, இப்படி தான் இருக்கும். அதில் கிரீமியும் வச்சுருக்கேன், மஜ்ரோலா சீஸு. அவ்வளோதான். நண்டு சதை, மஜ்ரோலா ஜிபன் கிளாஸ், இது மஜ்ரோலா சீஸு. இதை 5 நிமிஷம் நம்ம ஃப்ரேமில் வைக்கணும். வச்சா இது ரெடி ஆகிடும். ரெடி ஆனதாக அதை எடுத்து சீனியில் வச்சு கொடுக்கணும்.
அவ்வளோதான். ஃப்ரேமில் வச்சாச்சு.